தஞ்சாவூர் ரோட்டில் போயிட்டுருக்கோம். வெயில் நல்லா 12 மணி வெயில் நல்லா சுல்லுன்னு அடிக்குதுங்க. காலைல சீக்கிரமாக கிளம்பணும், பட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஹாய் கைஸ், இப்போ வந்து நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு தான் போய்ட்டுருக்கோம். அது மன்னார்குடி டு தஞ்சாவூர் ரோட்டில் இப்போ போய்ட்டுருக்கோம். வெயில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சும்மா மண்டையை பொழக்குது, ஒரே அனல் காற்றடிக்குது. மார்னிங் சீக்கிரமாக போகலான்னு பார்த்தேன், பட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வாங்க, நம்ம வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு தஞ்சாவூர் ஒரு 60 கிலோமீட்டர் தான். நம்ம ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தூரம் வந்துட்டதுனால இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் போயிடலாம் கோயிலுக்கு. எப்படியோ ஒரு வழியால் நம்ம ஊருக்கு வந்து ஃபுல்லாக ரோடு போட்டு முடிச்சாச்சு. தஞ்சாவூர் டு மன்னார்குடி ரோடு ஃபுல்லாக போட்டாச்சு. அப்புறம் வந்து திருவாரூர் டு தஞ்சாவூர் ரோடும் ஃபுல்லாக போட்டாச்சு. அதனால் நம்மளுக்கு ட்ராவலிங் டைம் ரொம்ப மிச்சம். பாட்டி ரோட்டை பார்க்காமலே போயிட்டுருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட நான் தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து காலேஜ் டேஸில் போனது. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து எத்தனை டைம் தஞ்சாவூர் போயிருக்கேன், பட்டு கோயிலுக்கு போகல. ஸோ இன்றைக்கி வந்து போகிறோம். அந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் போகிறப்ப நம்மளை வந்து அப்படியே பிரமிக்க வச்சிரும். ஏன்னா கோயில் வந்து கிட்டத்தட்ட 1010 வருஷம் அந்த நூற்றாண்டில் கட்டினது. கிட்டத்தட்ட நம்மளால் ஒரு கல்லை கூட அசைக்க முடியாது. அப்படி இருக்கப்போவே அவ்வளோ பெரிய கோயில் வந்து கட்டினது, எந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இல்லாமல் கட்டினது கொஞ்சம் பெரிய விஷயந்தான். ஸோ அது ஏன் உலக அதிசயத்தில் ஒன்று வரல அப்படின்னு சத்தியமாக எனக்கு தெரில. ஆனால் என்ன கேட்டால் இதுதான் வேர்ல்டு ஒண்டரில் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய இதுதான். ஏன்னா அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப பழமையான கோயிலில் ஒன்று. இப்போ அன்றைக்கி ஒரு நாள் நான் வண்டியில் போயிட்டு இருந்தப்போ ரன்னிங்லேயே இந்த கிளாஸ் வந்து கைண்டு கீழே வந்து உடஞ்சிருச்சு. ஸோ நம்மள்ட்ட இப்போ லெஃப்ட் சைடு மிரர் இல்லை, ரைட் சைடு மிரர் மட்டும்தான் இருக்குது. வாங்க, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாம். இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் ஜில்லுன்னு காற்று இடையில கொஞ்சம் வந்து பார்த்துட்டு போகுது. பரவாயில்ல, அனல் காற்றுக்கு நடுவில் ஒரு ஏசி போட்ட மாதிரி ஒரு சில்லுன்னு ஒரு காற்று. வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு மோர் குடிக்கலான்னு பார்த்தா அங்கங்கே நம்மளுக்கு வந்து கூழ் தான் வச்சுருக்காங்க. நிறைய இடத்துல பானையாக வச்சுருக்காங்க, பட் மோர்னு பார்த்தா கூலாக இருக்குது. நம்ம வந்து தாகத்துக்கு வந்து மோர் தான் செட்டாக இருக்கும். பசிக்கு வேணால் கூழ் குடிக்கலாம், பட் தாகத்துக்கு மோர் தான் செட்டாக இருக்கும். ஸோ மோர் கிடைக்கல. வாங்க, ஏதாவது மோர் கிடைச்சா நல்லாயிருக்கும். இல்லாட்டி தண்ணி தான் ஒன்றும் ஐஸ் வாட்ரு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம தஞ்சாவூருக்குள்ளே வரப்போகிறோம். அது போயிட்டு நம்ம கொஞ்சம் தூரத்தில் ரைட் எடுத்தோம்னா நம்மளுக்கு தஞ்சாவூர். எத்தனை கிலோமீட்டர் போட்டிருக்குன்னா 6 கிலோமீட்டர் போட்டிருக்கு. தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை ரோடு. நம்ம இப்போது தஞ்சாவூர் டவுனுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான். மணி வந்து 12க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ மொட்டை வெயில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்ப்போம், அங்கே போய்ட்டு எதுவும் ஜூஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போகலாம். எம்சி பாய்ஸ், இப்போ வந்து நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். இப்போ வேறு லெவலில் இருக்குங்க. பார்க்கிங் இல்லையா, சூப்பர். பெரிய கோயிலுக்கு ஆப்போசிட் வந்தாச்சு.
வண்டியை நம்ம வந்து அங்கே பார்க் பண்ணியிருக்கோம். பாருங்க, பார்க்கிங்க்கு பெரிய பிளேஸ் இருக்குது. வாங்க இப்போ வந்து நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். கோயில் அப்படியே வெயில் அப்படியே நல்லா ஜொலிக்குது. வாங்க உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நெக்ஸ்ட்டு பார்ட் 2 போடுறேன். தேங்க்யூ எம்சி பாய்ஸ்.